ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, தெலுங்குல எடுக்கப்பட்டு இப்போ நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்க பிரேம் அண்ட் மூவி ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி சேனல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட வளம் என்னன்னா, இந்த மூவியில் நம்ம ஹீரோ கல்யாணமே இருக்காது. எங்கெங்கோ பொண்ணு பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணுங்களாம் ஹீரோ ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கே ஹீரோயினை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு 2 பேருக்குமே பிடிச்சி போய் கல்யாணமும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு ஒரு ஷாக்கான உண்மை தெரிய வருது. என்ன உண்மைன்னா, ஹீரோ எந்த வேலைக்கும் போக மாட்டார். ஹீரோ ஒரு திருடன் அப்படின்ட்டு ஹீரோனுக்கு தெரிய வருது. இந்த உண்மைலாம் தெரிஞ்சு ஹீரோ கண்டிப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோயினும் அவங்க ஹீரோ கூட சேர்ந்து திருடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட திருடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைலாம் வருது. அந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனை ஹீரோ சரி செஞ்சாரா இல்லையா, ஹீரோ எதுக்கு மெயின் திருடுறாரு, கடைசியில் ஹீரோ திருடுறது ஸ்டாப் பண்ணாரா இல்லையா, இதுதான் இந்த மூவியோட ஒன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி எனக்கு பிடிச்சிது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரு சில காமெடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த மூவியில் என்ன மெயினாக இம்ப்ரெஸ் பண்ணது, ஹீரோ அண்ட் ஹீரோயினோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க 2 பேர் பேரிங்கும் நல்லாவே இருந்துச்சு. இந்த மூவியில் மெயினாக ஹீரோயினோட ஆக்டிங் தான் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆனந்தி சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் வர சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் நல்லாவே இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லா தான் வந்திருக்கு. இந்த செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லேக் அடிச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாப் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக காமெடி நல்லாவே ஒர்க் ஆச்சு இந்த மூவியில். இந்த மூவியோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு இந்த மூவி நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஒரு ரொமான்டிக் லவ் ஹைஸ்ட் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோடய இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3. நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.